நடத்துன்னு தெரியல. ஒரு தலைமை மருத்துவமனை எப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்கன்றது தெரியல, எப்படி ஆம்புலன்ஸ்ல அனுப்புறாங்கன்னு தெரியல. அவர் மருந்து குடிச்சு இறந்தவரு. இப்போ இங்க இருக்கிறவர் பாத்தீங்கன்னா விபத்துல இறந்தவரா இருக்கிறாரு. விபத்துல இறந்தவருக்கும் மருந்து குடிச்சு இறந்தவருக்கும் கூட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல ஒரு மருத்துவருக்கு வித்தியாசம் தெரியலன்றது ஆச்சரியமா இருக்குது சார். அப்ப உண்மையிலே இங்க போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்களா இல்ல மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்களா? இது போல எத்தனை வழக்குகள் இவர்களுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை நம்பி நடந்துட்டு கொண்டு இருக்கிறது. எப்படி அவ்வளவு அசால்ட்டா பண்ணி இருக்கிறாங்கன்றதே புரியல சார். பீகாருக்கு போயிட்டு இருக்குது பாடி. உண்மையான தம்பியோ பிள்ளையோ எல்லாரும் இங்க பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் இங்க இருக்கிறாங்க. ஆனா பாடி பாத்தீங்கன்னா பீகாருக்கு ஆம்புலன்ஸ்ல போயிட்டு இருக்குதுன்னு சொல்றாங்க. அவ்வளவு அலட்சியமா சார். இங்க 11 மணில இருந்து நாங்க கேள்வி கேட்கிறோம். ஒரு சிசிடிவி கேமரா ரெக்கார்டு இல்லைன்றாங்க, பேக்கப்பே இல்லைன்றாங்க. குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா அந்த சிசிடிவி கேமராவை ஓபன் பண்றதுக்கு பாஸ்வேர்டே யாருக்கும் தெரியல சார். இதுக்கு ஒரு ஐடி ஃபீல்டுங்க, இதுக்கு ஒரு கேமரா, இது அதுக்கு ஒரு 30 பேர் வேலை செய்யறவங்க. இவங்களுக்கு என்ன சார் நடக்குதுங்க? தலைமை மருத்துவமனையில என்ன நடக்குதுன்னே புரியல சார். பக்கத்தூர் அவங்க எரிச்சுட்டாங்க. நாளைக்கு நைட்டு தான் வருங்களா சார்? சென்னைக்கு இப்ப கூட பாடி நாளைக்கு